குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே, நாளைய நாளை உனக்காக நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். உன் வெற்றிக்காக காத்திருந்த தருணத்திற்கான கேள்விகள் எல்லாம் இப்பொழுது உன்னை வந்து சேர்ந்துவிட்டது. நீ வாழ்வில் தொலைத்த ஒன்று மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகிறது. பொருளாகவோ உறவாகவோ நிம்மதியாகவோ இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீ அதை தொலைத்ததிலிருந்தே உன் மனம் வருந்திக் கொண்டு தனிமையோடு இருக்கின்றேன், தவிப்போடு இருக்கின்றேன் முருகா. என் கேள்விக்கு எப்பொழுதுதான் பதில் கிடைக்கப் போகிறது என்று என்னிடம் கேட்கின்றாய். என் பிள்ளையே, இந்த முருகன் எப்பொழுது எந்த இடத்தில் இருந்து அழைத்தாலும் நினைத்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி தந்து கொண்டுதான் இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது கவலை நிறைந்த உன் மனதிற்குள் நான் ஆறுதல் தந்து கொண்டு இருக்கின்றேன். ஒரு பிள்ளையோ எனக்கு வேலை வேண்டும் என்கிறார், வேலையை தொலைத்து விட்டேன் அப்பனே என்று சொல்கிறார். இன்னொரு பிள்ளையோ எனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்கிறார். என் தங்க பிள்ளையே, உன் ஆரோக்கியமும் அங்கு கலையிழந்து தான் காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. சில விஷயத்தில் நிம்மதியின்றி தூங்கி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது என்று நீ தவிக்கிறாய். அத்தனைக்கும் சேர்த்துதான் இப்பொழுது இந்த உன் மனதில் இருக்கின்ற கேள்விகளுக்கு பதிலை கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது நீ என்னிடம் கேட்கின்றாய், அப்பனே, நான் எத்தனை நாட்கள் தான் இதை உன்னிடம் தவம் இருந்தது போல் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். ஆனால் இன்னமும் தரதற்கு உனக்கு மனமில்லையோ என்று சொல்கிறாய். என் தங்கமே, உன் ஏக்கத்தை தீர்ப்பதற்குத்தான் இந்த முருகன் கந்தன் கடம்பன் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. எதை பெற வேண்டுமானாலும் என் மீது நம்பிக்கையோடு இரு. எல்லா நாட்களும் உனக்கு நம்பிக்கை தரும் நாட்களாகத்தான் நான் உன்னிடத்தில் வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் உன் சந்தேகத்தை மட்டுமே வளர்த்து கொண்டு இருக்கின்றாய்? நீ மகிழ்ச்சி அடைவாய். குழப்பம் ஏதுமின்றி காரியங்களில் நீ எடுத்து வைத்த இலக்கில் வெற்றியை தான் பெறப்போகிறாய். உனக்கான உண்மையை விளக்கி தெளிவை தருவதற்குத்தானே உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் என்று சொல்கிறேன். புதிய நம்பிக்கையை தருவதற்கு இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும் பொழுது புன்னகையோடு நீ நாளைய நாளை எதிர்கொள்வதற்காக தயாராக இரு. நல்ல நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கத்தான் போகிறது. இந்த முருகனை வணங்குவதால் நீ என்னவெல்லாம் பெறப்போகிறாய் தெரியுமா? என் பிள்ளையே, உன் விதியை மாற்றி நல்விதியாக பெறுவதற்கான தருணத்தை நெருங்கிவிட்டாய். முருகன் எப்படிப்பட்டவர் என்றுதானே உன் மனம் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றது. நீயோ அங்கு யாரும் இல்லை என்று நினைக்கின்றாய். ஆனால் மாயை நிறைந்த இந்த உலகத்தில் முருகன் என்பவன் மட்டுமே நிரந்தரமானவன். பெற்றவர் முருகப்பெருமானாக இருக்கும் பொழுது முருகனை தினமும் வழிபடுவர்களிடம் எப்படியும் எந்த பில்லி சூனியமும் இடம்பெறப் போவதே கிடையாது. எந்த தீய சக்தியும் இடம்பெறப் போவதே முடியாது. என் பிள்ளையே, வெள்ளம் பகைவர் என்று தரும் எதிர்ப்புகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த கந்தன் வந்து இருக்கின்றேன். கொடிய நோயிலிருந்து உன்னை விடுவித்து உன் மனதை அங்கு எப்படி தெளிவாக்கி உன் மன பயத்தை உன் மரண பயத்தை விரட்டுவதற்கு இந்த முருகன் வந்து இருக்கும் பொழுது நீ குழப்பத்தில் எடுக்கின்ற முடிவை அதை தடுத்து நிறுத்தி உனக்கான தெளிவான நோக்கைத்தான் உன்னிடத்தில் தருவதற்கு வந்து இருக்கின்றேன். உன் எதிர்காலம் நல்லபடியாக இருப்பதற்கு சில முடிவுகளை துணிந்து எடுக்க உள்ளாய். அந்த முடிவு சரியானதா முருகா என்று நீ சிந்திக்கிறாய். கவலைப்படாதே. நீ எடுத்த முடிவை பற்றி நான் அங்கு சிந்தித்து விட்டேன்.
அது உனக்கான முடிவு என்பதனால்தான் உன்னிடத்தில் இதை தைரியமாக எடு என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். சில பயணங்கள் மற்றும் மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது. அந்த பயணத்தாலும் மாற்றங்களாலும் எனக்கு கெடுதல் உண்டாகுமா முருகா என்று நீ நினைக்காதே. என் பிள்ளையே, எப்போதிலிருந்து என்னை முருகா முருகா என்று என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டிருந்தாயோ அப்போதிலிருந்தே உனக்கு வருகின்ற ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி மீண்டும் உனக்கு நல்லதை தருவதற்கு வந்திருக்கின்றேன். மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தை கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை செய்து வா. இந்த மயிலும் வேலும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்காக மனம் வருத்தி கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, உன் சவால்களை கண்டு அச்சப்பட்ட நேரங்கள் எல்லாம் கடந்து விட்டது. இனி உனக்கான துணிவையும் தைரியத்தையும் உன்னை தைரியமாக வழிநடத்தும் தைரியத்தை நான் தரும் போதும் உன்னை தைரியமாக இருந்து நான் செயல்படுத்த போகும் போதும் எனக்கென்ன யார் இருக்கிறார் என்று நினைக்காதே. என் அப்பன் முருகன் இருக்கும் பொழுது எனக்கென்ன பயம் என்று நீ துணிந்து விட்டாய். இனி உன் மனதில் பயமின்மையை முதல் முறையாக நான் பார்க்கிறேன். நல்லது என் பிள்ளையே. இந்த நம்பிக்கையை மற்றும் தைரியத்தை உன்னுடையதாக மாற்றுவதற்கு நானும் சில முடிவுகளை எடுத்திருக்கின்றேன். உன் கடந்த காலத்தை பற்றியோ உன்னுடைய இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை பற்றியோ நீ சிறிதுமே கவலை கொள்ளாதே. காலங்களை நான் மாற்றுவேன். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தையும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத மகிழ்ச்சியும் அல்லவா தருவதற்கு இந்த முருகன் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ கடக்கப் போகிற பாதைகள் எல்லாம் என்னால் தீர்மானிக்கப்பட்டதையாக இருக்கும் பொழுது இந்த வழித்துணைவன் உன்னிடத்தில் வரமாட்டேனா? இதோ உனக்கு வேண்டியதை மேன்மைப்படுத்தவே நான் இருப்பேன் என்றும் நீ என் மீது நம்பிக்கை கொள். எனக்காக காத்திருக்கின்றாய். உன்னை காணத்தான் இந்த முருகன் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் ஜாதகத்தின் நிலை சரியில்லை என்று நீ வாழ்க்கை முழுவதும் எண்ணி கஷ்டப்படுகிறாய். அதை மாற்றுகின்ற தலையெழுத்தை நான் உன்னிடத்தில் கொடுத்துவிட்ட பிறகும் இந்த முருகனை முழுவதும் நம்பிக்கொள்ளாமல் ஏன் இவ்வளவு சங்கடம்? வேலவன் இருக்கையில் வேதனை ஏன்? அனைத்தும் நான் அறிவேன். செந்தூர் முருகன் இருக்க சங்கடம் எதற்கு? உன் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும் நல்ல நேரம் வந்து விட்டது. கலங்காதே. உன் வாழ்வில் சிக்கலான விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது. நான் அதை இல்லை என்று சொன்னது கிடையாது. ஆனால் உன் அத்தனை விஷயத்திற்கும் விடை காண போகின்றாய். நீண்ட நாட்களாக அதற்கு விடை கிடைக்காமல் என்ன செய்வது ஏது செய்வது என்று தவித்து கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கையே உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் அப்பன் நான் வந்து இருக்கும் பொழுது வேண்டியது கிடைக்குமோ என்று எண்ணிக்கொள்வதை விட எனக்கு ஆலோசனைகளை தருபவர் அவராக இருக்கும் பொழுது அவர் எடுத்துக்கொண்ட முடிவில் நான் பயணிக்கும் பொழுது நிச்சயம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நீ கேட்காமலே உனக்கான உதவிகள் வந்து சேரும். அதுவும் சரியான நேரத்தில்தான் நீ நல்ல தீர்வை எட்டப் போகிறாய். நீ செல்லும் வழிகளில் உனக்கு நல்லது கெட்டதை எல்லாம் உனக்கு முன்பாகவே சென்று உன் பழக்கத்தின் அடிப்படையில் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் தயாராகிவிட்டேன். அதனால் நீ எதை செய்தாலும் நல்லதை செய். எதை நினைத்தாலும் நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். கடைசி வரை யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த முருகன் உன்னோடு இருப்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. நீ என் பிள்ளை அல்லவா? என்னிடமுள்ள அத்தனை குணங்களும் என்னிடமுள்ள அத்தனை நல்ல குணங்களும் உன் வாழ்விலும் இருக்கத்தான் போகிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் கண்களை மூடியே சொல்வேன். இந்த முருகனின் சத்திய வாக்காகவே நீ எடுத்துக்கொள். எப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கான ஒன்றை நான் கொடுப்பதிலிருந்து தவறப் போவதே கிடையாது. பொறுமையாக இருந்து விட்டாய். தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதத்தை நடத்தி
உனக்கு வேண்டிய வெற்றியை பெற்றுத்தரத்தான் போகிறது. துன்பம் வரும்போதெல்லாம் எதிர்மறையாக சிந்திப்பதை விட்டு முருகா முருகா என்று என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கடந்து வா. இதன் மூலம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அந்த தருணத்தை முடித்து நான் உனக்கு நல்லதை நம்பிக்கையூட்டும் வகையில்தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். நேர்மறை விஷயங்களை தருவதற்கான நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். நிச்சயம் நீ வேண்டிய ஒன்று உன் கைகளில் கிடைக்கத்தான் போகிறது. வாழ்வில் அனுபவத்தோடு வெற்றியை தருவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். நான் உன்னோடு தான் பயணித்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைத்ததை நான் நடத்துவேன். யாம் இருக்க பயமேன்.